இந்த மனையை ஆய்வு பண்ண, இந்த மனையை சூட்சமமா என்ன பிரச்சனை. இப்போ ஆரா ஸ்கேனர் கையில் ஒரு 2 மிஷின் மாதிரி இருக்கும், உங்களுக்கு வீடியோவில் வரும். இந்த ஆரா ஸ்கேனருக்கு வீடியோவில் வரும். அந்த ஆரா ஸ்கேனர் வந்து எப்படி செக் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க, உங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் எனர்ஜி இருக்குது, இந்த எனர்ஜி உங்களுக்கு எவ்வளோ தூக்கி கொடுக்குது, அதுமாரி உங்கள் இந்த மண்ணில் வீடு கட்டலாமா அப்படின்னு ஆரா சிஸ்டம்னு பேர். ஆரான்னா உடம்புல எப்படி நமக்கு ஆரா 7 சக்கராஸ் இருக்கோ, அது மாதிரி மண்ணுக்கு இந்த மண்ணில் என்ன சக்தி இருக்குது, என்ன பொருள் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டுறதுக்கு ஒரு ஆரா ஸ்கேனர்னு இருக்குது. அது மாதிரி அந்த ஆரா ஸ்கேனர் மூலயமா உங்களுக்கு உங்கள் இடத்த புதுசாக யாராவது வீடு கட்டணும், இல்லை புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், புதுசாக யாராவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், இல்லை புதுசாக ஒரு இடத்துல நிறைய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கீழே மண்ணோட தரத்தை நீங்கள் சரியாக பார்த்து ஆய்வு பண்ணி அப்புறம் கட்டுங்க. அப்போ தான் வியாபாரம் வரும். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டினா ஒரு வியாபாரம் நடக்கும். கீழே எனர்ஜி இருந்தால் தான் மேலே நடக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எனர்ஜியோட இருந்தால் தான் உங்கள் வைத்தியத்துக்கு வர்றவங்க வந்து மருத்துவம் கொண்டாடி பிழைச்சி போவாங்க. இல்லாட்டி சில ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நோய் தீராது, அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கணும். சில போய் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் திரும்பி உயிரோட திரும்பி வரமாட்டாரு. இந்த மாதிரிலாம் இருக்குது. சில வீட்டுக்கு போனால் அந்த வீட்டோட எஃபெக்ஷன், சில வீட்டில் போய் பாருங்கள், அந்த வீட்டில் பெண்கள் இருந்தால் வாடகை வீட்டில் எங்கேயிருந்து போய் மாறி இருந்தாங்கன்னா 10 நாள் நல்லா இருப்பாங்க. யாராவது ஒரே வீட்டில் இருப்பாங்க, அவங்க வீட்டில் வாஸ்துக்கோளாறு பிரச்சனை இருந்ததுன்னா 10 நாள் எங்கேயாவது வெளில போவாங்க. யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு, இல்லை எங்கேயா டூரு, திருச்செந்தூர், இந்த மாதிரி பீச்சு 10 நாள் வெளில போயிட்டு வரப்போ அவங்க நல்லா இருப்பாங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து டவுன் ஆகிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் இடம், உங்கள் வீட்டோட எனர்ஜி. உங்கள் வீட்டில் என்ன எனர்ஜி இருக்குது, உங்கள் வீட்டில் எவ்வளோ தெய்வ அனுகூலம் இருக்குது, எவ்வளோ தெய்வத்தினுடைய சக்தி இருக்குது, இந்த தெய்வ சக்தியை எங்கே வைக்கணும், உங்கள் வீட்டில் எப்படி வீடு கட்டணும், எப்படி மனம் அமைக்கணும், வீடு கட்டும் போது இதுக்கப்புறம் வாஸ்துக்கு இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறது வந்து மெயினோட பேசிக் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்.